அம்மா சொன்னது காதுல விழலையா? மாடியில போய் துணி எடுத்துட்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். கடவுளே, காதல வீட்ல சொல்றது எவ்வளவு கஷ்டமா? இந்த விஷயத்த வீட்ல சொல்றதுக்குள்ள உயிரே போயிடும் போல இருக்கு. சித்தி எப்படி கரெக்டா மோதிரத்தை பார்த்தாங்க? ஐயோ, என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்பா கிட்ட நான் இதை எப்படி சொல்ல போறேன்? நம்ம தனியா சொல்லி பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. அம்மாவையும் சித்தியும் பார்த்தா கை கால்லாம் உதறுது. இதுல அப்பாவை பார்த்தா எப்படி இருக்குமோ? கடவுளே. சுப்பு, இந்த வீடியோ வெளியே வந்த பின்னாடி நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பன்னு யோசிச்சா என்னப்பா நீ தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க? ஆனா இந்த போஸ்ல நீ சூப்பரா இருக்கப்பா. பேசாம போயிடுறா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நல்லா இருக்குப்பா அண்ணா. பேசாம போடா. அண்ணா, என்னன்னு இப்படி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? அவரு நினைச்சது எதுவும் நடக்கலையா, அதான் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. சும்மா இருடா, முதல்ல நீ உள்ள போடா. சூப்பரா இருக்குப்பா. இனிமே இதான் என் மொபைல்ல வால்பேப்பரு. சூப்பர். பார்த்தா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. டேய், ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிற? திட்ட போறாரு அவர். படவல. ஐயோ அண்ணன், முதல்ல தலையில இருந்து கை எடுங்க. அந்த மான்சி கைவிட்டுட்டா, மீராவும் கைவிட்டுட்டா என்ன ஆகும்னு தெரியாம இப்படி தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சு அருஞ்சனி. ஏன அதான் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருந்தீங்களே, அந்த வீடியோ உங்களை கைவிட்டுடுச்சா? அது தங்க முட்டை போடுற வாத்து, அத ஒரே தடவையெல்லாம் அறுத்துடக்கூடாது. அந்த மீரா கண்டிப்பா வருவா, அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அது சரி, அதுக்காக இப்படி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்களா? ரஞ்சனி, நான் தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தது எனக்காக இல்ல. ஒரு நாள் அந்த சுப்பு நடு ரோட்ல நான் இப்ப உட்கார்ந்த மாதிரி உட்கார போறான். அத நினைச்சுதான் நான் இப்ப இப்படி உட்கார்ந்து பார்த்தேன். அந்த மடப்பைய சம்பத்துக்கு இது புரியல. என்ன போட்டோ எடுத்துட்டு போறான் கிறுக்கு பைய. அண்ணே, அப்படி என்னதானே இருக்கு அந்த வீடியோல? நான் தான் சொன்னல, அது சஸ்பென்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணு ரஜினி. பெரிய ஸ்கிரீன்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கைத்தட்டலும் விசிலும் பறக்க அந்த வீடியோவை நீ ஒரு நாள் பார்க்கலாம். வெயிட் பண்ணு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னு மட்டும் அப்பா சொல்லவே மாட்டேங்கிறாரே. சுப்பு அங்கிளுக்கு அவமானம்னா நிச்சயமா அணு சம்பந்தப்பட்ட வீடியோவா தான் இருக்கும். சுப்பு அங்கிளையா தலையில கைய வச்சுட்டு உட்கார வைக்க பாக்குற? இதே மாதிரி ஒன்னு நடுரோட்ல உட்கார வைக்கலன்னா நக்கிற்கு பயமாவும் இல்லப்பா.
சார், தேவநந்தினி சார், சார் எங்க இருக்கீங்க சார்? சார், நான் அன்னைக்கு பார்க்க போன இடம் என் கனவுல வருது. ஏன் சூர்யா சார் அங்க இல்ல? ஒருவேளை சூர்யா சார் எனக்காக வெளியே வெயிட் பண்றாரோ? ஐயோ, ஏ அனு, எங்கடி போற? உன்னை தாண்டி எங்க போற? ஒன்னும் இல்லம்மா, தண்ணி குடிக்க போனேன். அட, தண்ணி குடிக்கிறதுன்னா இங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்காம எங்கேயோ போற? ராத்திரினா கனவு வந்துட்டு நீ பண்ற கூத்து இருக்கே. ஐயோ, போய் படுத்து தூங்கு போ. இந்த நேரம் சார் எப்படி வெளியில வெயிட் பண்ணுவாரு? நான் ஏன் கதவை திறக்க போனேன்? எனக்கு என்ன ஆச்சு? சாருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏய் அனு, எந்திரி எந்திரி எந்திரி. இப்படி கனவு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா சூர்யா சார் ஏன் வரல? கடவுளே, சூர்யா சாருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவரை பார்த்துக்கணும். அனுமா, சாதாரணமா தானே கூப்பிட்டேன், அதுக்கே எப்படி பயப்படுற? வா சுப்பு, ஒண்ணு இல்லாத கடைக்கு பகல்ல வேலை வாங்குறதே பெருசு, இதுல ராத்திரியில வேற வச்சு வேலை வாங்குறான் அந்த முண்டக்கண்ண. எதுக்கு சும்மா அவரை போய் பிடிச்சிட்டுற? அதே ஏதோ கணக்குல தப்பு நடந்து போச்சு, ஸ்டாக் டேலி ஆகல, அது இதுன்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லா சொப்ப வேலை. அப்புறம் சரியாச்சா இல்லையா? சரியாயிடுச்சு. ஆக்சுவலா தப்பா அவர் தான் பண்ணிருக்காரு. கணக்குல கோட்டை விட்டுட்டு நம்மள எல்லாம் வேலை வாங்கிருக்கோம்னு தெரிஞ்ச உடனே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு கெக்க பிக்கன்னு வையும் சிரிச்சா இருப்பாரு. தலையெழுத்து இதெல்லாம். அந்த முண்டக்கண்ண அட்டூழியம் தாங்க முடியல. இனிமே உன்கிட்ட இப்படி ஏதாச்சும் சொன்னா என்னால பாத்துக்க முடியாது, நீயே பாத்துக்கன்னு நீ வீட்டுக்கு வந்துரு. எதுக்கு சும்மா அவர் திட்டுற? தப்பு எல்லாருமே லைஃப்ல பண்றது தானே, அதுக்காக அதை அப்படியே விட்டு வர முடியுமா? நாம தானே இருந்து சரி பண்ணணும். என்ன அனுமா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? என்னடி வாய மூடிட்டு தலையாட்டுற? நேத்துல இருந்து அப்பாவுக்கானு வாசலுக்கு வீட்டுக்கு நடையா நடந்த, இப்ப என்னன்னு சொல்ல வேண்டியது?
ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் நிறைவேற போற காலம் வந்துருச்சு மகளே. உன் பழைய நினைவுகளுக்கு மத்தியில தான் உன் எதிர்கால வாழ்க்கையே இருக்குமா. அந்த மர்மத்தை தேடி போ. அந்த மர்மம் நீ வருவேங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மகளே. உன்னை அது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நீ தேடுறத நிப்பாட்டாதம்மா. நீ உன் தேடுதலை நிப்பாட்டிட்டா அது உன் மூச்சை நிறுத்துறதுக்கு சமம். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நான் உள்ள வர நேரம் இல்ல தாயி, இது உன் மருமக வர நேரம். இது இந்த வீட்டுக்கு மருமக வரா, அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் ஒன்னா கொண்டு வரா. மாமிங்களோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் சந்திராவும் ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கா? இப்பதானே மான்சி அங்கிருந்து வந்தோம். எஸ் மாமிங்களோ, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சந்திராவும் அங்க போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். கொஞ்சம் பிரைவசியோட இருந்துட்டு வரலாம்னு தான். இந்த வீட்ல உன் பிரைவசிக்கு என்ன குறை மான்சி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமிங்களோ, ஜஸ்ட் ஃபார் a சேஞ்ச் அங்க போலான்னு நினைச்சோம். ஓகே மான்சி, இவ்வளவு தூரம் கேக்குற, போயிட்டு வாங்க. பட் சீக்கிரமா திரும்பி வந்துடணும். நீங்க இல்லைன்னா இந்த வீட்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஷியோர் மாமிங்களோ, தேங்க்யூ so மச். உங்களுக்கு 2 தேங்க்ஸ். ஒன்னு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு, இன்னொன்னு நாங்க இல்லனா போர் அடிக்கும்னு சொன்னதுக்கு. மா, நீங்க இல்லாம நாங்க மட்டும் அங்க என்னமா பண்ண போறோம்? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான் மான்சி சொன்னாங்க போகணும்னு. எக்ஸாக்ட்லி சந்திரா. மாமிங்களோ, எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரே ஒரு கால் போதும். அடுத்த செகண்ட் நாங்க இங்க இருப்போம். போயிட்டு வா மான்சி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தாராளமா போயிட்டு வாங்க. சந்திரா, ஜாக்கிரதை. ஷோமா, I'll take it. பாய் மாமிங்களோ. பாய். பாய்மா. அம்மா, அவங்க 2 பேரும் போறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ என் மனசுக்கு தப்பா தோணுது. நான் வேணா போய் போக வேண்டான்னு சொல்லட்டுமாம்மா? வேணாம் வேணாம், அவங்க போயிட்டு வரட்டும். என் மனசுக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தான் தெரியல. தாயே, நீ தான் என் பிள்ளைய பாத்துக்கணும். அப்படி என்னதான் இருக்குமோ அந்த ஸ்டாக் ரூம்ல? அனு வந்த உடனே அங்க போயிடுறா.
பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் அனுகிட்ட சொல்லியிருக்கேன். ஃபங்கஸ் சாருக்கு தெரிஞ்ச கோச் பாரு. நீங்க சொல்றீங்க, அனு கேட்கணுமே. அனு கிட்ட சொன்னா சூர்யா சாரே சொன்னார்னு ஆரம்பிப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம அவர் ரூமையே ஸ்டாக் ரூமுக்கு மாத்திடலாம். அந்த மர்மத்தை தேடி போ. அந்த மர்மம் நீ வருவேங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மகன். யார் அந்த சுரேந்தர்? யாரா இருக்கும்? யார்கிட்ட கேட்டா தெரியும்? சூர்யா சார் கிட்ட கேட்டா அப்செட் ஆவாரு. பங்கஜ் சார் ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அனு, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அகைன் ஸ்டாக் ரூமா? மை காட், யூ நோ இட்ஸ் an important மீட்டிங். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா? அனு, உன்னதான் கேக்குறேன். ஓ காட், அனு, are you out of your mind? பதில் சொல்ல கூட மாட்டியா? ரிப்போர்ட்ஸ் எதுவுமே ரெடியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் உன் ஃபைனான்ஸ் ஹெட் வீட்ல இருந்தே வர்க் பண்ண சொல்லிட்டியே. நீயோ வர்க் பண்றது இல்ல,
பண்றவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுறது. எப்பவுமே ஸ்டாக் ரூம்லயே இருந்தா எப்படி ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆகும்? ஓகே ஓகே, கம் டு த மீட்டிங். May I come in, sir? Yes, come in. சார், நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சோம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி சார். It's okay, Meera. Just a small catch up. எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடியா? எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடி சார். ஆனா தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் இன்னும் ரெடி ஆகல சார். என்னங்க சார், இதுல எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு.